இன்னும் 2 நாள் தான் இருக்குது சர்வைவ் சீரிஸ்க்காக. இப்போ வரைக்கும் கண்ட சர்வைவ் சீரிஸ் வார் கேம்ஸோடைய ஃபுல் ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்ப்போம். மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன் ஸ்பெகுலேஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் என்னோட ஒப்பீனியன் பெட்டிங் அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்ப்போம். டேட் அண்ட் டைம் முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சொல்லார் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காம ரெஸ் லாங்குவேஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள. ஸோ டேட் அண்ட் டைமை பொறுத்த வரைக்கும் சர்வைவ் சீரிஸ் எப்போ பார்க்க போகிறோம்னா இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக் டவுன் இருக்குல்ல. ஸோ அதுக்கு அடுத்த நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வே சீரிஸை பார்க்கலாம். கரெக்டாக வந்து 4:30 வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஷோ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நான் அப்டேட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ வழக்கம் போல் பேப்பர் எப்பவுமே 5:30 நடக்கும். இந்த தடவை WWE சர்வே சீரிஸை ஒரு மணி நேரம் முன்னாடி நடத்த போகிறாங்க. எப்படி பேட் பிளட் மாதிரியே 1 மணி நேரம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்கன்றதை சொல்லியிருந்தேன். அதை மாதிரி இப்போ 4:30 வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் லைவை பொறுத்த வரைக்கும் எதில் பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆன்லைனில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சோனி லிவ்வில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஒரு சில வெப்சைட்ஸும் இருக்குது. பட் இருந்தாலும் அது ப்ராப்பராக ஒர்க்காக கிடையாது. நீங்கள் சோனி லிவோட ஏபிகே வெர்ஷன் ஏற்றினா கூட உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே சீரிஸ் லைவாகவே பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ டிவியை பொறுத்த வரைக்கும் ஸோ சோனி 10.1, 10.4, 10.4ல் தமிழ் தெலுங்கு எல்லாமே வந்து பார்க்கலாம். 10.3ல் வந்து நீங்கள் ஹிந்தியில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்க்கலாம். ஸோ ஹிந்தியில் மெஜாரிட்டியாக பார்க்க மாட்டீங்க. தமிழில் பார்க்குறத விட நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் பார்க்குறது பெட்டர். ஏன்னா தமிழில் ப்ராப்பராக டப்பிங் இருக்காதுன்றது முதல்ல தெரிஞ்சது. ஸோ இந்த சேனல்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஃபோனில் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் சோனி லிவோட ஏபிகே வெர்ஷன் ஏற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக ஒர்க் ஆகுது ஏபிகே வெர்ஷன்லாம். ஸோ இப்போ நம்ம மேட்ச் கார்டுக்குள்ள லிங்க் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா லிங்க் அவ்வளோ ஒர்க் ஆக மாட்டேது. நீங்கள் வேணும்னா எனக்கு பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணுறேங்க. ஸோ ஸ்க்ரீன்லேயே டேக் பண்ணுறேன். ஸோ அதை வேணும்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்டேட்ஸ்லாம் அதில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ இப்போ மேட்ச் கார்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக WWE சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மேட்சஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2 வார் கேம்ஸ் மேட்ச், 3 டைட்டில்ஸ் மேட்ச் கிட்ட இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ டைட்டில்ஸை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச், யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் மேட்ச், அது மட்டும் இல்லாமல் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வார் கேம்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ மென்ஸ்க்கான வார் கேம்ஸ் மேட்ச், ஸோ நம்மளுடைய ஓஜி பிளட் லைன் அண்ட் ஆல்சோ CM Punk வர்சஸ் நம்மளுடைய நியூ பிளட் லைன் அண்ட் ஆல்சோ பிரான்சன் ரீட்கான மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆல்சோ பெட்டிங் ஆர்ட் வைஸ் நம்ம நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. எல்லாரும் ஸ்பெகுலேட் பண்ணியிருப்பீங்க இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஓஜி பிளட் லைன் தான் வின் பண்ணுவாங்க. ஏன்னா CM Punk ஃபோர்ஸ் சேர்ந்துருக்காரு. அண்ட் ஆல்சோ பிளட் லைன் அவங்களுடைய ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைப்பீங்க. பட் டிசப்பாயின்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வரைக்கும் பெட்டிங் ஆர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. ஸோ ஆன்லைன் பெட் தான் நமக்கு இப்போ வரைக்கும் பெட்டிங் ஆர்ட்ஸ்லாம் ஸ்பெகுலேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய பெட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நியூ பிளட் லைனுக்கு சாதகமாகவே வந்திருக்கு. இந்த இடத்துல ஓஜி பிளட் லைன் பார்த்தீங்கன்னா அண்டர் டாக்காக தான் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்பெகுலேஷன் வைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்துல CM Punk சேர்ந்துருக்காரு, ரோமன் ரெயின்ஸ் இருக்காங்க. ஸோ டாமினன்ட் ஃபோர்ஸாக இருக்காங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓஜி பிளட் லைன் வின் பண்ணுவாங்கன்றத ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் தான் வின் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி கிரவுண்ட் ஜோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தோத்துட்டாங்க. அப்கமிங் தோத்தாங்கன்னா அவங்களுக்கான அந்த ரீயூனியன் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ இல்லாமல் போயிடும். ஸோ இந்த வார் கேம்ஸில் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓஜி பிளட் லைன் தான் வின் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ ராக்கோட ரிட்டர்ன் வைஸ் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன் வீடியோவில் நான் ரிட்டர்ன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன். ரெண்டாவது வந்து விமன்ஸ்க்கான வார் கேம்ஸ் மேட்ச். ஸோ நம்மளுடைய லிவ் மார்கன் டீமுக்கும் நம்மளுடைய ரியா ரிப்ளே டீமுக்கான மேட்ச். ரியா ரிப்ளேயோட டீமில் நம்மளுடைய பியாங்கா பெலர், இயோ ஸ்கை, நயோமி, அது மட்டும் இல்லாமல் பேலி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாங்க. ஆக்சுவலி பேலியோட ஸ்பாட் வந்து ஜேட் கார்கில் இருக்க வேண்டியது. ஜேட் கார்கில் இன்ஜுரியால் இப்போ வரைக்கும் பேலி இருக்க போகிறாங்க. அண்ட் ஆல்சோ லிவ் மார்கனோட டீமை பொறுத்த வரைக்கும் லிவ் மார்கன், டிஃபனி ஸ்டாட்டன், நாயா ஜாக்ஸ், ரெகுல் ராட்ரிகஸ், கேண்டிஸ் லே, ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாங்க. இப்போ வரைக்கும் பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ஃபேவராக வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய ஃபேஸ் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவராகவே வந்திருக்கு. அதாவது நம்மளுடைய ரியா ரிப்ளே டீம் தான் வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி பெட்டிங் ஆர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்பெகுலேஷன்ஸும் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஃபேஸ் டீம் வின் பண்ணுவாங்கன்றத சொல்லியிருக்காங்க. பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிவ் மார்கன் டீமும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வேண்டியது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நயா ஜாக்ஸும் தோத்து போயிட்டாங்க. அண்ட் ஆல்சோ 2 வேர்ல்டு சாம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமில் இருக்காங்க. கரெக்டாக இவங்களை தோக்க வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சரியாக இருக்காது. பட் இருந்தாலும் ஃபேஸ் டீமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக தான் இருக்காங்க. பட் WWE என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாம்பியன்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வச்சா கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் லிவ் மார்கனோட டீம் தான் வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பற்றி நான் மென்ஷன் பண்ணி விடுங்க. மூணாவதாக குந்தர் வர்சஸ் நம்மளுடைய டேமின் பீஸ்க்கான WWE வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சோட பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குந்தருக்கு ஃபேவராகவே வந்திருக்கு. ஸோ குந்தர் தான் அவருடைய டைட்டில் ரிட்டைன் பண்ணுவார்ன்ற மாதிரி பெட்டிங் ஆர்ட்ஸ்லாம் சாதகமாகவே கொடுத்துருக்காங்க. டேமின் பீஸ் அண்டர் டாக்காக தான் இருந்தார். பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் ஸ்பெகுலேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுடைய குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அவருடைய டைட்டில் ரிட்டைன் பண்ணலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ என்னோட ஸ்பெகுலேஷன்ஸும் நான் சொல்லிடுறேன். என்னோட ஸ்பெகுலேஷன்ஸும் நம்மளுடைய குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணால் நல்லா தான் இருக்கும். பட் சர்வைவர் சீரிஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்மளுடைய குந்தரை வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாகவே வச்சிருக்கலாம். நல்லா டாமினண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறாங்க. இருந்தாலும் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கிட்ட சாம்பியனில் தோத்து போயிட்டாரு. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் அதான் ஒரு பெரிய டவுட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கு. ஒருவேளை டேமின் பீஸ் கிட்ட தோத்துருவாரன்ற மாதிரி. ஸ்டோரி லைன் வைஸ் இப்போ வரைக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குந்தர் வந்து தோத்தா கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக லுட்விக் கீசர் கூட ஒரு சில டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் WWE அதை பண்ணுவாங்களான்றது தெரியல. பட் இருந்தாலும் நான் என்னோட
ஒப்பீனியனை சொல்லிடுறேன். ஸோ நம்மளுடைய குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அவருடைய டைட்டில் ரீட்டைன் பண்ணலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். நாலாவது வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். ஸோ பிரான் பிரேக்கருடைய டைட்டில் நம்முடைய ஷேமஸ் அண்ட் ஆல்சோ லுட்விக் கைசர் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்லி பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கன்ஃபியூஷனில் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான் பிரேக்கர் அண்ட் ஆல்சோ லுட்விக் கைசர் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்காங்க. இந்த இடத்துல ஷேமஸ் மட்டும்தான் அண்டர் டாகாகவே இருக்காங்க. பெட்டிங் ஆட்ஸ் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஸோ நம்மளுடைய பிரான் பிரேக்கரும் நம்மளுடைய கைசரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக சிமிலராக தான் இருக்காங்க. இவங்க 2 பேருமே வின் பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஸ்பெகுலேஷன்ஸ் போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ பிரான் பிரேக்கர் வின் பண்ணுவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 1000 ஸ்பெகுலேஷன் இருந்தாலும் நான் என்னோட ஒப்பீனியனை சொல்லிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ பிரான் பிரேக்கர் தான் வின் பண்ணுவாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இப்போ வரைக்கும் ஜே உசோ கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான் பிரேக்கர் ரீக்ளைம் பண்ணியிருக்காரு. அவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா தோற்று போக மாட்டார். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். பட் ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் ஸோ பிரான் பிரேக்கர் தான் வின் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னோட ஒப்பீனியன் அதான். ஸோ பிரான் பிரேக்கர் தான் வின் பண்ணுவாருன்றது என்னோட ஒப்பீனியன்ஸ். எல்லாரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ கடைசி மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ எலினேட் அவருடைய டைட்டில் நம்மளுடைய சின்ஸ்கே நாகமோரா கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. இந்த மேட்சோட ஸ்பெகுலேஷன்ஸ் வைஸ் பெட்டிங் ஆட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாகமோராவுக்கு ஃபேவராகவே வந்திருக்கு. நாகமோரா வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸ்பெகுலேஷன்ஸ் வைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலினேட் சக்ஸஸ்ஃபுல்லி அவருடைய டைட்டில் ரீட்டைன் பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நான் என்னோட ஒப்பீனியனை சொல்லிடுறேன். என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்மளுடைய எலினேட் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக அவருடைய டைட்டில் ரீட்டைன் பண்ணுவாருன்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா நம்ம ஸ்பெகுலேட் பண்ணியிருந்தோம். இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எலினேட்டோட சாம்பியன்ஷிப் நல்லாவே டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ டபிள்யூ மேனேஜ்மெண்ட் சைட்லேயும் ஒரு சில ஹாப்பினஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. கம்பேரிங் லோகன் கம்பேர் பண்ணும்போது ஸோ நம்மளுடைய எலினேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் சாம்பியன்ஷிப்பை புஷ் பண்ணியிருக்காரு. ப்ரோமோ வைஸ் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியிலேருந்து தான் டபிள்யூ கொடுக்க மாட்டாங்களே ஒழிய மற்றபடி அவர் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் நல்லா தான் கொடுக்குறாரு. என்னோட ஒப்பீனியன் இப்போ வரைக்கும் கரெக்டாக எலினேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெசல்மேனியா வரை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாம்பியனாக இருப்பாருன்றது என்னோட ஒப்பீனியன். உங்கள் ஒப்பீனியன் எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லி விடுங்க. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன் வீடியோவில் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ மறக்காம அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ அப்டேட்ஸ்லாம் கண்டினியூஸாக வந்துன்னே இருக்கும். நம்ம சேனலை நீங்கள் மறக்காம ஸ்டெப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.